ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஈஸி பாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் சுலபமாக பாஸ் ஆகவும் தேவையான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: ஈயங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. இந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இந்த கொஷினை பார்க்காம இருக்கவே முடியாது. அதோட ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நாச்சு, கன்று, குருத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை நீங்கள் சொந்த தொடரில் அமைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட்: தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்கள். தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்கள். இப்போ பாவலர் பெருஞ்சித்திரனார் கூறியிருப்பார்ல, தமிழ் மொழியின் தொன்மை, சிறப்புகள் மற்றும் இலக்கிய வளம் பற்றி 3 முக்கிய குறிப்புகளாக எழுதணும் இதை. நெக்ஸ்ட் கொஷின்: உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடலில் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடலில் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பரிபாடலில் கூறப்பட்டுள்ள பஞ்சபூதங்களோட வளர்ச்சி மற்றும் பூமி உருவான விதம் பற்றிய கருத்துக்களை எழுதணும். நெக்ஸ்ட் மனப்பாட பகுதி. அன்னை மொழியே செய்யுள் மனப்பாட பாடலை பிழையின்றி மனப்பாடம் செஞ்சு அதை பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. காட்சியை கண்டு கவினூறு எழுதுக. இதில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட படத்தை பார்த்து நயமாக அதுக்கு ஏற்ற மாதிரி 4 to 5 வரிகளில் கவிதை அல்லது விளக்கு குறிப்பு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக ஒரு படம் பார்த்திங்கன்னா பொதுவான 5 லைன்ஸ் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா அதை கூட எழுதலாம். பொதுவான 5 லைன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். எந்த படம் வந்தாலும் அதுக்கு எழுதிக்கலாம். கொஸ்டின் பார்த்தோம்னா கடிதம் எழுதுதல். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக அப்படிங்கிற கொஷின். இதில் பார்த்தோம்னா அனுப்புனர், பெறுநர், தேவைப்பட்டால் மட்டும் பெறுநர் எழுதிக்க. வெளித்தல், செய்தியின் நயம் மற்றும் முடிப்பு, அப்புறம் நாள், இடம், அந்த மாதிரி இந்த பார்ட்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டிருந்தாவே 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கிட்ட போட்டுருவாங்க. கண்டென்ட்டை பொறுத்து 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே வாங்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிரப்புக. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை நிரப்புக. இந்த படிவம் நிரப்புதலை பொறுத்த வரைக்கும் படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள பெயர், முகவரி, சேர்க்கை, காரணம் போன்ற விவரங்களை தெளிவாக பிழையன்றி நிரப்பினாவே மார்க் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். இந்த கேள்விகளை தொடர்ந்து பயிற்சி செஞ்சாலே தமிழ் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை நிச்சயம் பெற முடியும். இந்த வினாக்களுக்கான விடைகள் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 10th ஈஸி பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.